ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பாரம்பரியமான சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஃபேமிலி சப்ஜெக்டாக ஆக்ஷன் கலந்து கமர்ஷியல் கொடுப்பதில் வல்லவரான டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இணையில் தலைவன் தலைவி படத்தை தந்திருக்கிறது. படம் எப்படி இருக்குது? விமர்சனத்தை பார்ப்போம். மதுரை ஒத்தக்கடையில் அசைவ ஹோட்டல் நடத்தி வருகிறார் விஜய் சேதுபதி. அவருடைய மனைவி பேரரசி நித்யா மேனன். இவர்கள் இருவருக்குள்ளும் எந்த அளவு காதல் அட்டாச்மெண்ட் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான ஆர்டிஸ்டை வைத்து திறமையாக கையாண்டு படம் இயக்கி வெற்றி பெற்றவர் இயக்குனர் பாண்டிராஜ். இதிலும் அதே மாதிரி விஜய் சேதுபதி சைடு சொந்தங்கள், நித்யா மேனன் சைடு சொந்தங்கள் என்று நிறைய நட்சத்திரங்கள். ஆகாச வீரன் விஜய் சேதுபதி கேரக்டர் பெயர், பேரரசி நித்யா மேனன் கேரக்டரின் பெயர். இதுவே வித்தியாசமாக இருக்கிறது. சின்ன சின்ன சண்டை பெரிதாக உருவெடுத்து சுற்றியுள்ள சொந்தங்கள் தலையிட்டால் பிரச்சனை பெரிதாகி ஆகாச வீரன் விஜய் சேதுபதியும் பேரரசி நித்யா மேனனும் பிரியும் சூழ்நிலை ஏற்படுகிறது. பிரிந்திருக்கும் வேளையில் ஆகாச வீரனுக்கு தெரிவிக்காமலே அவர் பெற்ற மகளுக்கு மொட்டையடிக்க கோயிலில் கூடுகிறது பேரரசின் குடும்பம். விஷயம் தெரிந்து கொதித்து புகும் ஆகாச வீரன் விஜய் சேதுபதியின் குடும்பம் அங்கே செல்கின்றனர். பஞ்சாயத்துக்கு 4 பெரிய மனிதர்கள் அங்கே வருகின்றனர். சின்ன சின்ன திருட்டு வேலை செய்யும் யோகி பாபு. இதற்கிடையே விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் சார் என்றும் மேடம் என்றும் அழைத்து கொள்வது, பிறகு அதையே கத்தி சொல்வது என்று வித்தியாசமாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டல் என்பதால் அதில் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிறது. கொத்து புரோட்டா போடுவது மற்றும் யோகி பாபு சாப்பிட வரும் சீன், ஒரு திருட்டு பையன்கிட்ட ஏன் ஆர்டர் கேட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க என்று விஜய் சேதுபதி நித்யா மேனனிடம் கேட்பது எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. இந்த படத்தில் டைரக்டர் பாண்டிராஜின் வழக்கமான ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே இருந்தாலும் கேரக்டர்ஸ் கத்தி பேசுவது, குறிப்பாக விஜய் சேதுபதி நித்யா மேனன் கத்தி பேசுவது எந்த அளவுக்கு ஆடியன்ஸால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தெரியவில்லை. எதையும் கமர்ஷியல் தாக்கத்தில் தருபவர் பாண்டியராஜ். இதிலும் அப்படியே. ஆகாச வீரன் விஜய் சேதுபதி தன் மனைவி நித்யா மேனனிடம் கொஞ்சலாக பேசுவது, பிறகு நான் பேசல மேடம் என்று கத்தி பேசுவது, ஜல்லிக்கட்டு காளை போல சண்டை காட்சிகளில் எதிர்ப்பதில் ஆகட்டும், தனது கேஷுவல் ஆன நடிப்பில் விஜய் சேதுபதி ஜொலிக்கிறார். கேரக்டரின் தன்மை புரிந்து கொண்டு நடித்திருக்கிறார். பேரரசு கேரக்டரில் விஜய் சேதுபதி மனைவியாக நடித்திருக்கும் நித்யா மேனனுக்கு இது ஒரு புதுமையான பாத்திர படைப்பு. நீங்கள் தானே என்னை கட்டிக்கிட்டு இங்கே கூட்டி வந்தீங்க, நானாக வந்தேன் என்று அடிக்கடி சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் கோபித்து கொண்டு கட்டைப்பையை கையில் எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று கோபித்து கொண்டு தனது பிறந்த வீட்டுக்கு பேரரசி நித்யா மேனன் கிளம்பி போவது, பின்தொடர்ந்து போய் ஆகாச வீரன் விஜய் சேதுபதி சமாதானம் செய்து மனைவியை திரும்ப வீட்டுக்கு அழைப்பது என பெர்ஃபெக்டாக செய்திருக்கிறார்கள் இருவருமே. யோகி பாபு, பருத்தி வீரன் சரவணன், செம்பன் வினோத், காளி வெங்கட், ஆர்கே சுரேஷ், மைனா நந்தினி, ரோஷினி ஹரிப்பிரியன், சென்ட்ராயன், ரோஹன் என கதையில் ஈடுபாடு உள்ள கேரக்டர்ஸ் நன்றாகவே நடித்திருக்கிறார்கள். யோகி பாபுவின் ஒரு வார்த்தை காமெடி இதிலும் பல இடங்களில் சிரிக்க வைக்கிறது. ஒளிப்பதிவு மைனா சுகுமார் சூப்பர். சந்தோஷ் நாராயணனின் இசையில் 2 பாடல்கள் பிரமாதம். ஹோட்டலில் இன்னும் சுவாரஸ்யமான காட்சிகள் பல சேர்த்திருக்கலாம். கணவன் மனைவி சண்டை சுற்றியுள்ள உறவினர்களால் எப்படி பெரிதாக்கப்படுகிறது என்பதை இந்த கதையில் உயிரோட்டமாக சொல்லியிருக்கிறார் டைரக்டர் பாண்டிராஜ். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.